வழங்கியவர் கவிஞர் ஆறுமுகக்கனி. எவ்வளவு கிஃப்ட் பாத்தியா? எல்லாமே உனக்கு தான். ஆமா, பெரிய கிஃப்ட். அது குயின் பிரா அண்ட் பேண்டீஸ். அல் அமானத் ஹஜ் சர்வீஸ் ஹஜ் உம்ரா பயண ஏற்பாடுகளில் தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது. மக்காவில் ஹில்டன் டவர்ஸில் இருந்து காபாவை காணும் அரிய வாய்ப்புகளுடன் தரமான தங்குமிடத்தை தருகிறது அல் அமானத் ஹஜ் சர்வீஸ். மதீனாவிலும் ஹரம் ஷரீஃபுக்கு அருகிலேயே அல் அன்சார் குரூப் ஹோட்டலில் தங்குமிடம், புதிய ஏற்பாடுகள், இனிய வழிகாட்டல், இன்சுவை உணவு. இன்றே தொடர்பு கொள்வீர். அல் அமானத் ஹஜ் சர்வீஸ், மெகா ஹவுஸ், 47 அண்ணா சாலை, சென்னை 2. தொலைபேசி 28592786. Wherever you are, we'll reach you then. The professional courier. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற கவிஞர் புலவர் வேள் நம்பி அவர்கள் இப்போது நமக்காக கவிதைகளை வழங்க இருக்கிறார். விதை என்னும் சொல் என் செவியில் விழுந்தால் அது என் சிந்தையில் அப்துல் ரஹ்மானையும் அண்ணாவையும் உணர்த்தும். யாழ் திலீபன் அம்மரவன் பேர் சொல்லும், மண்ணில் நானும் விதையாய் மாறுவேன் என்று எழுதிய புலவர் வேள் நம்பி இப்பொழுது அவருடைய கவிதைகளை நமக்காக வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். கோத்தகிரியில் உள்ள காத்தரின் என்கின்ற ஒரு அருவியை பார்த்த பொழுது எழுதிய பாடல். குன்றினிலே முன் சென்றோர் அடிச்சுவட்டில் கொண்டெம்மை சேர்த்திடவே கால்கள் தாமும் ஒன்றுகின்ற உணர்வுடனே துணைமை நல்க உவகையையே கொள்ளையிடச் சென்றேன். நானும் அன்புக்கு இலக்கணமாய் இளங்கும் நண்பர் அருந்துணையால் புதுச்சுவையை நாடலானே. மலைபடுகடாம் வழிகள் பழந்தமிழ்ச்சொல் மான்பொருளை விளக்குகின்ற பொதுப்பர் சற்றே நிலைகுலைந்தால் அடிசறுக்கி கீழே வீழ்த்தும் நிலச்சரிவு ஒற்றையடி இடுக்குப்பாதை குலைநடுக்கம் காட்டுகின்ற அகழ்வாய்ப் பள்ளம் குத்துகின்ற தேட்கொடுக்கு முட்கள் மூடும் இலைக்குழிகள் இழுத்துவிடும் கொடிகள் மேலே இடிக்கின்ற மரக்கிளைகள் எல்லாம் இன்னல் துடிக்கின்ற நெஞ்சிற்கு துணிவு தந்து தொடர்கின்ற கொடித்தடத்தில் தவழ்ந்தும் ஊர்ந்தும் அடியூன்றி வேர் பிடித்து குதித்து தாண்டி அருவியடி ஒரு வழியாய் அடைந்தோம் நின்றே. முடியுதிர்ந்த நெற்றிக்கு கீழிருக்கும் முற்போக்கு விழி இரண்டும் இமை உயர்த்தி துடிப்புடனே விழுமருவி தோற்றம் தன்னில் தோய்ந்திடுதல் கண்டே நான் காணேன் துன்பம். நான் கண்டேன் இன்பப் பாய்ச்சல் நன்றியினை நான் உரைத்தேன் கண்களுக்கு. வான் கிழித்து வையத்தை நனைக்கும் ஊற்றை வண்டமிழால் வாழ்த்தி நின்றேன் தமிழே வாழ்க. வான்மீன்கள் மொய்த்தவை போல் மலர்கிளையில் வலிவு தரும் தேன் கூட்டை ஏந்தி நின்று மேல் நின்று தான் பொழியும் பால் பெருக்கால் மேன்மைகளும் மலைகளின் சீர் என் சொல்வீர். பாடும் குறிஞ்சி பாவையை கண்டு கூடி நின்றவர் கூறினர் பலவி. பரவிய நெய்தல் படர்கடல் அலைகள் திரண்டு ஆடிட தேர்ந்த இடமோ என்றார் நண்பர். இன்னொருவர்தான் மருத நிலத்து மாண்பொரு மங்கையர் கருத்துடன் கையில் பொன்னெல் எடுத்து கதிர்மணி தூற்றும் காட்சி என்றார் அதிர்முழக்கு எழுப்பும் அருவி தன்னையே. முல்லை நிலத்து வேய்ங்குழல் இன்னிசை நல்வடிவு கொண்டாடும் நடனம் என்று மூழ்கினார் வியப்பில் முன்னின்று கண்டே. தாழ்நிலை பாலைக்கு தான்மிக இறங்கி குன்றச் செல்வி கொடுக்கும் சீர்வரிசை என்று கூறியே இன்புற்றாரே. இறைச்சி வெட்டுகள் ஏந்திய மரம்போல் அறுப்புண்டோங்கிய அடுக்குப்பாறையின் மீதிருந்து வீழும் வெள்ளமோ அந்தோ மூதாட்டி ஒருத்தியின் முதுகில் புரளும் அதிநரை கூந்தலின் அசைப்புகான் என்றார். புதிதாய் புடவை வாங்க புகுவார்க்கு ஆவலை தோண்டும் அரும்பொன் சரிகையின் ஓவியச் சிறப்பினை ஒழிந்திடச் செய்யும் வெண்பட்டினையே விரித்து காட்டிடும் கண்கவர் காட்சி காண்மின் என்றார். வறியோர்க்கு வார்க்கும் வானமுது என்றார். சிறைப்படும் செல்வம் சீரை கெடுக்கும்
வாடிய ஏழை வாழ்தல் வேண்டின் மூடிய பேழையை உடைப்பீர் என்றே புரட்சியை எழுப்பும் போர்ப்படை முழக்கம் கேட்பீர் என்றார் கிளர்ச்சிக்காரர். வெள்ளி உருகி விழுதுகளாகி உள்ளம் கவர்வதை உரைத்தார் ஒருவர். அடியவர் முகத்திலும் அருள் பெருக்கின்றார். கடையெழு கொள்ளல் கொடைத்திறமாட்சி படைநடை மறவர் பாய்ந்து வீழ்காட்சி படிக்கும் பிள்ளையின் துடுக்கு துள்ளல் என்று பலவே இயம்பி நின்றனர் நன்று வீழ் அருவியை. நல்விழி தேக்கியே எழில் நலம் காட்டி இழிதரும் அருவி எழுப்பிய உணர்வோ என்பால் எண்ணில் மலைமகள் உயிர்குளம் மாண்புற்று உய்ந்திட முளை சுரந்து அளிக்கும் பால் பெருக்கு என்பேன். கண்டு சுவைத்து களிப்புடன் அள்ளி முண்டு பருகியும் முடியா வேட்கையால் குதித்து ஆடியே மகிழ்ந்தேன். கொதிப்பை நீக்கினேன் குளிர்ந்தது என் நெஞ்சமே. வணக்கம். பல்லாண்டு காலமா சக்கரவர்த்தியில் தானமா தரத்தில் இது மென்மைதான் விலையில் கூட நியாயதான். சக்கரவர்த்தி டெக்ஸ்டைல்ஸ் முதல் அக்ரகாரம் சேலம். ஹாங்காங் ஷாப்பர் சிறப்பான சிங்கார சென்னையில் தரமான சீன சிறப்பு அங்காடி. குறைந்த விலையில் வாங்கி நிறைவான மனதுடன் செல்ல ஹாங்காங் ஷாப்பர் 676 அண்ணா சாலை ஆனந்த் தியேட்டர் அருகில். இதுவரை கவிதை வழங்கியவர் கவிஞர் வேள் நம்பி. அடுத்து இடம்பெறுகிற நிகழ்ச்சி என்னுடைய கவிதை. சுதந்திரம் என்ற தலைப்பிலே சிந்திக்கப்பட்ட சில எண்ணங்கள். இரவில் வெள்ளைக்காரன் பிச்சையிட்டு சென்றான். இரவில் வெள்ளைக்காரன் பிச்சையிட்டு சென்றான். காலையில் பார்த்தால் கள்ள நாணயம். சுதந்திர நாளில் கந்தல் கோவணம் கட்டியிருந்தவன் பெருமூச்சு விட்டான். நான் கொடிக்கம்பமாக பிறந்திருக்க கூடாதா? சுதந்திர நாளில் கந்தல் கோவணம் கட்டியிருந்தவன் பெருமூச்சு விட்டான். நான் கொடிக்கம்பமாக பிறந்திருக்க கூடாதா? சுதந்திரத்தை சிறகு என்கிறார்கள். கோழிக்கு சிறகு கிடைத்து என்ன பயன்? சுதந்திரத்தை சிறகு என்கிறார்கள். கோழிக்கு சிறகு கிடைத்து என்ன பயன்? குப்பையை கிளறலாம், இல்லை என்றால் காது குடையலாம். குப்பையை கிளறலாம், இல்லை என்றால் காது குடையலாம். சுதந்திரம் நாம் பருவமுடையாத பெண்ணாக இருந்த பொழுது நமக்கு பண்ணி வைத்த கல்யாணம். சுதந்திரம் நாம் பருவமடையாத பெண்ணாக இருந்த பொழுது நமக்கு பண்ணி வைத்த கல்யாணம். கூண்டின் கூரையில் வானத்தையும் கொஞ்சம் மேகங்களையும் வரைந்தார்கள். சுதந்திரம் என்று சொல்லி கூண்டின் கூரையில் வானத்தையும் கொஞ்சம் மேகங்களையும் வரைந்தார்கள். கம்பிகளில் கிளைகளின் ஓவியம் தீட்டி அங்கெங்கே சில பழங்களையும் வரைந்தார்கள். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என்று பேச கற்றுக் கொடுத்தார்கள். பேசுகிறோம், எங்களை நல்ல கிளிகள் என்கிறார்கள். கூண்டிலேயே பிறந்த கிளிகள் நாம். அதனால் நமக்கு சிறகே இல்லாமல் போய்விட்டது. கூண்டிலேயே பிறந்த கிளிகள் நாம், அதனால் நமக்கு சிறகே இல்லாமல் போய்விட்டது. நாம் இன்னும் கூண்டுக்குள் தான் இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 நம் மீது சிறகுகள் வரைந்தார்கள், அவ்வளவுதான். ஆகஸ்ட் 15 நம் மீது சிறகுகள் வளைந்தார்கள். வெள்ளையனே வெளியேறு என்றோம். வெள்ளையர்கள் எல்லாம் வெளியேற கருப்புகள் எல்லாம் உள்ளே நுழைந்து விட்டன. வெள்ளையனே வெளியேறு என்றோம். வெள்ளைகள் எல்லாம் வெளியேற கருப்புகள் எல்லாம் உள்ளே நுழைந்து விட்டன. வெள்ளையனே வெளியேறு என்றோம், வெளியேறிவிட்டான். வறுமையே வெளியேறு என்றோம், வெளியேற மறுக்கிறது. அது நம் வயிற்றில் பிறந்த வம்சம் ஆயிற்றே. இந்த மண்ணின் மைந்தனாயிற்றே, வெளியேறுமா? சுதந்திரமே, உன்னை தூங்கியே இழந்தோம், தூங்கிக் கொண்டே வாங்கினோம். அதனால்தான் இழந்ததும் தெரியவில்லை, வாங்கியதும் தெரியவில்லை. சுதந்திர விழா கொண்டாடிவிட்டு தண்ணீர் குடிக்க போனேன். சுதந்திர விழா கொண்டாடிவிட்டு தண்ணீர் குடிக்க போனேன். சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது தமிழர். இனி நாம் அறிவித்திருந்த
எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய மரணம் பற்றிய அஞ்சல் இரங்கல் கவிதையினுடைய முடிவு இப்பொழுது அறிவிக்கப்படும். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய மரணத்திற்கு இரங்கல் கவிதை எழுதியிருக்கிறவர்கள் ஜே. மாணிக்க வாசகம், ரா. விஸ்வநாதன், தா. பிரபு, ஏகலைவன், பொன்குமார், ஏ. அப்துல் அஜீஸ், டாக்டர் R.S.K. அப்துல் ரஹ்மான், வஹிதா பானு, ஏ. அல்லாபக்ஷ், நடிகன் S.M. ராஜா, செல்வகாந்தன், ஆப்பா செந்தில்குமார், சேலத்து பாரதி சொல்லரசு, ரா. சுப்பிரமணியம், இரா. சங்கர், கவிஞர் கூரா, முத்துமாரையன், கந்தவேல், ஜி. கிருஷ்ணசாமி, எம். அன்சர், பாவலர் சேலம் ஆறுமுகம், இரா. சுந்தரராஜன், இனாயத்துல்லா கான், ரகு பாலாஜி, சையத் ஜலால், ஆ. செந்தில்குமார், டாக்டர் டி. நாககுமார், ரகு, லட்சுமி புகழேந்தி, ஜோதிமணி பழனிசாமி. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதையை எழுதியவர் நடிகன் S.M. ராஜா. மரணத்திற்கு இசை தெரியாது. மரணத்திற்கு இசை தெரியாது. மரணமே கற்க கசடர சரிகம பதனி. மரணத்திற்கு இசை தெரியாது. மரணமே கற்க கசடர சாரி க மா பா தா நீ. நன்றி, வணக்கம். நடிகன் ராசா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஒளிபரப்பான கவிராத்திரி நிகழ்ச்சியில் அஞ்சல் கவிதைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தை பிறக்கும் போது கைகளை மூடியிருப்பது ஏன். இந்த தலைப்பின் கீழ் கவிதை எழுதி பரிசு பெறுவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த தேங்காய்தாசன். இதோ அவர் எழுதிய கவிதை. இருந்தவரை இருப்பதாயும் இறந்து திறந்தபின் இல்லாததாயும் வாழ்க்கை தத்துவத்தை வாசலிலேயே காட்டுகிறதோ? ஒருவேளை என்னை என்ன செய்ய போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்போ? Gulf Asia Vision Network.